ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டே ஒன்னோட ரிவ்யூ வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு எப்படி போச்சு அப்படின்னா, ஃபுல்லாக ஆஸ்திரேலியா வந்து டாமினேட் பண்ணாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே டாமினேட் பண்ணாங்க. ஜெய்ஷ்வால் வந்துட்டு ஒரு புவர் ஷார்ட் செலெக்ஷன். ஒரு எதுக்கு ஷஃபிள் ஆனாரு அப்படின்னு தெரியல. ஒரு ஃபர்ஸ்ட் பால் 2020 இல்ல, பவர் பிளே கிடையாது, தேவையில்லாம ஷஃபிள் ஆகி ஃபர்ஸ்ட் பாலே வந்துட்டு காலில் வாங்கிட்டாரு. அண்ட் ஸ்டார்க் வந்துட்டு யாரு அப்படின்னு காமிச்சாரு. இப்போ நம்ம நம்ம பேனல்ல கூட ஒரு ஸ்டார்க் ஃபேன் இருக்காரு. ஸோ அவர் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் இன்னைக்கு மேட்ச். ஏன்னா 6 விக்கெட் ஹால் வேற எடுத்திருக்காரு. ஸோ அதனால ஸ்ட்ரெயிட்டாவே கேம்குள்ள போயிடலாம். இந்தியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு குட் டாஸ் டு வின். அடிலைட்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் டே பேட்டிங் நல்லா இருக்கும், ஈஸி டு பேட் அப்படிம்பாங்க அடிலைட்ல. பட் இனிஷியல் ஜெய்ஷ்வால் விக்கெட்க்கு அப்புறம் ஒரு ஸ்டெபிலைஸ் கிடைச்சது. கில் அண்ட் கேஎல் ராகுல் நல்லா விளையாண்டாங்க. கேஎல் ராகுல் ஸோ கேஎல் ராகுல் நல்லா விளையாண்டாங்க. ஒரு ஈச் 35+, 31, 37 அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஈச். பட் அதுக்கப்புறம் ஃபர்தரா ப்ரொலாங் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 64 ஃபார் 1ல இருந்து அப்படியே ஷஃபிள் ஆயிட்டாங்க. ஒரு மாதிரி ஃபம்பிள் ஆயிட்டு அடுத்த ஒரு 15 டெலிவரிஸ்ல அடுத்து ஒரு 3 விக்கெட் விட்டாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாவே அங்கேயே வந்துட்டு ஒரு ப்ரெஷர் வந்துச்சு. பண்ட் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ண ட்ரை பண்ணாரு, முடியல. அதுக்கப்புறம் ஆஷன் நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா விளையாண்டாங்க. அட் தி எண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி 180க்கு மேல பெருசா அடிக்க முடியல. 180ங்கிறது அடிலைட்ல வந்துட்டு ஒரு லோ ஸ்கோர் தான். ஆவரேஜ் ஸ்கோரே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 230 to 250 இருக்கு. பட் ரொம்ப ஒரு பிலோ பார் ஸ்கோர் தான். இதை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. திரும்ப வந்துட்டு ஆஸ்திரேலியா வந்துட்டு ஒரு 86 ஃபார் 1 ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல இருக்காங்க. நல்ல வேலை உஸ்மான் கவாஜா விக்கெட் எடுத்துட்டோம். அவர் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுவார். இல்லைன்னா அட்லைட் மாதிரி கண்டிஷன்ஸ்ல விச் இஸ் குட் டு பேட்டிங் ட்ராக் அப்படிங்கும்போது அங்க கொஞ்சம் ட்ரபிள் பண்ணிருப்பாரு. பட் கவாஜாவை எடுத்துட்டோம். மெக்ஸ்வினி அண்ட் லபுஷானி ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ரேவந்த் ப்ரோட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ண. ரேவந்த் ப்ரோ என்ன நினைக்கிறீங்க? மிச்சல் ஸ்டார்க் 6 விக்கெட் ஹால். மிச்சல் ஸ்டார்க்கோட கம்பேக் வந்து வேற லெவல்ல இருந்தது. இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாவே அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் சொன்னார் இட்ஸ் கமிங் டூ ஸ்லோன்னு சொன்னாரு. இது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரீல்ஸ்ல ஃபுல்லாமே அதுதான். ரெண்டாவது மிச்சல் ஸ்டார்க்கு வந்து அந்த இனிஷியலா அந்த ஸ்விங் மூவ்மெண்ட் வந்து யார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சுன்னா அவர் வந்து பயங்கர டெட்லி பவுலர். அவரை பிக் பண்ண யாராலுமே முடியாது. ஸோ லைக் இன்னைக்கு வந்து ரொம்ப வெல் பிளான்டா வந்தாங்க. கோலிக்கு போட்ட லைன் லென்த்தா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டாரு ஸ்டார்க்கு. இது அதே சிமிலர் பால் தான் வந்து அஸ்வினுக்கும் போட்டாருன்னு நினைக்கிறேன். அவனுக்கு வந்து ஒரு காலுக்கு வந்து பயங்கரமான ஒரு பால் போட்டாரு. ஸோ லைக் மேபி லைக் அதான் முடியும். லைக் ஏன் அவர் மிச்சல் ஸ்டார்க் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பெஸ்ட் பவுலர்னா காமிக்கிறாரு. ஒரு மேட்ச் வந்து இப்படி போனாலுமே கூட ஃபர்ஸ்ட் பாலே கம்பேக் பண்ற அளவுக்கு அவருக்கு ஸ்டஃப் இருக்கு. ஸோ லைக் இந்தியா வந்து இன்னும் கொஞ்சம் பேட்டிங் நல்லா பண்ணிருக்கலாம். ரோஹித் சர்மா வந்து 2 ரன்க்கு அவுட் ஆயிட்டாரு. ஸோ நம்ம அவரையும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப டெஸ்ட் பிளேயர் கிடையாது. அவர் வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து அவர் கெரியர் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கம்மியா தான் விளையாண்டுருக்காரு. ஆஃப்டர் தி ரிட்டையர்மெண்ட் ஆஃப் முரளி விஜய் தான் அவருக்கு சான்ஸே கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது வந்து ஆஸ் அ பேட்ஸ்மேனா அவரை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் பண்ட் கொஞ்சம் நின்றுக்கலாமோ நினைக்கிற மாதிரி தோணுது. பண்ட் கொஞ்சம் நின்றுதா கொஞ்சம் மேட்ச் பண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி போயிட்டு நின்றுருந்தாங்கன்னா ஒரு 250 சாலிடா வந்திருக்கும். நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ்திரேலியா கன்சிஸ்டன்டா சூப்பரா விளையாண்டாரு. எஸ்பெஷலி அந்த போலாண்ட வந்து அந்த அந்த லைன் லென்த்ல திருப்பி அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இன்னும் கொஞ்சம் 50 to 60 ரன்ஸ் புஷ் பண்ணிருக்கலாம். அது விட்டுட்டாங்க. ரெண்டாவது ரிஷப் பந்த் வந்து ஒரு கேட்ச் வேற ஒன்று விட்டாரு நினைக்கிறேன். அந்த நியூ பேட்ஸ்மேன், அவர் பேர் சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. அதெல்லாம் அது வந்து ரோஹித் சர்மா போயிருந்தா கூட சேஃப் ஹேண்ட்ஸ்ல போய் விழுந்திருக்கும். நான் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை விட்டாரு. ஸோ பார்க்கலாம். லைக் ஆஸ்திரேலியா நல்லா டாமினேட் பண்ணிடுவாங்க இதுக்கப்புறம். ஏன்னா மார்னஸ் லபிச்சனுக்கு பால் நல்லா பேட்ல வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நோ ரன் சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்றுவாரு. ஸோ அப்படிங்கும்போது தெரியல எனக்கு என்ன சொல்றது. அஸ்வினாவும் நல்லா பேட்டிங் நல்லா பண்ணாரு இன்னைக்கு. 22 ரன்ஸ் அடிச்சாரு. ஸோ பார்க்கலாம். பட் ஆனா ஆஷனா ஸ்டீவ் ஸ்மித் ஒரு 8 தடவை டிஸ்மிஸல் இருக்கு. ஸோ நாளைக்கு 7 விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் அவர் எடுத்தாருன்னா நல்லா இருக்கும். பார்க்கலாம். ஓகே, ஸோ அதான் ரோஹித் ப்ரோ, ஆக்சுவலாக உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி நீ என்கேஆர் வந்து நல்லா விளையாண்டாரு. அந்த அந்த கவர்ஸ் மேல, எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல அடிச்ச சிக்ஸா இருக்கட்டும், அந்த ரேம் ஷாட்டா இருக்கட்டும், ரிவர்ஸ் ரேம் ஷாட் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி பிங்க் பால்ல வந்துட்டு ஆக்சுவலா கொஞ்சம் அந்த லேயர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த ஷைன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஷைன் எக்ஸ்ட்ரா ஷைன் இருந்ததுனால மூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும் பிங்க் பால்ல. அதுல மேபி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்களோ இந்தியன் டீம், என்ன நினைக்கிறீங்க? அது ப்ரோ என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது கூட காமிச்சாங்க, ஒரு கிராஃபிக் கூட காமிச்சாங்க. அதாவது ரெட் பாலுக்கும் பிங்க் பாலுக்கும் வந்து வேரியேஷன் பவுன்ஸ் பாத்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர் இருக்குன்றாங்க. 13 சென்டிமீட்டர்ன்றது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்தோம்னா இவ்வளவு வரைக்கும் 15 சென்டிமீட்டர் ஸ்கேலு அது கிட்டத்தட்ட மோர் தென் 3/4.
அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு பவுன்ஸ், அதாவது உங்களுக்கு ஒரு செஸ் லெவலுக்கு வர்ற பவுன்ஸ் வந்து உங்களுடைய ரிப்கேஜ் கிட்ட வரும், இல்ல வர்றது ஒரு 30 சென்டிமீட்டர் மேபி இவ்வளவு உங்க நோஸ்ல இருந்து உங்க ரிப்கேஜ் வரைக்கும் வரும் அந்த ஒரு பவுன்ஸ். அந்த பவுன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா விராட் கோலி அவுட் ஆனாரு, அந்த பவுன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் அவுட் ஆனாரு, அதுக்கு பாத்தீங்கன்னா ரிஷப் பந்த் அவுட் ஆனாரு. சோ மல்டிபிள் டிஸ்மிசல்ஸ் நம்ம அந்த பவுன்ஸ்லயே பார்க்கணும். அண்ட் நீங்க அது மட்டும் இல்லாம பிங்க் பால் ஏன் அவ்வளவு ஸ்விங் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா ரெட் பாலுக்கும் பிங்க் பாலுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ்னா டிஃபரன்ஸ் இன் வெயிட் நம்பர் 1. நம்பர் 2 பாத்தீங்கன்னா அந்த சீம் வந்து இப்போ நிறைய பேர் கேக்குறாங்க சீம் வந்து எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு. கமெண்ட்ரியிலுமே அந்த விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணாங்க. மார்க் நிக்கலஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா சொன்னாரு. அந்த அந்த பால் வந்து டியூ டு இட்ஸ் வெயிட் ஃபேக்டர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அந்த சீம் பாத்தீங்கன்னா நீங்க பிங்க் பால் அப்சர்வ் பண்ணுங்க, கருப்பு கலர்ல இருக்கும் சீம் பாத்தீங்கன்னா. சோ தட் சீம் இஸ் ஸ்லைட்லி திக்கர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்படின்றப்ப இட் கேன் மூவ் நேச்சுரலி. இப்போ வந்து ஒரு ரெட் பால் வந்து ஒரு ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்லலாம் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு 14 ஓவர் தாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா பிங்க் பால் will have that capacity to maybe prolong for another 10 or 12 overs. அப்படின்றப்ப ஐ திங்க் அங்கதான் வந்து இந்தியா சாலிடா வந்து இது பண்ணாங்க. அண்ட் இன்னொரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு, நிதிஷ்குமார் ரெட்டி ஐ திங்க் இஸ் ரெடி ஃபார் திஸ் லெவல். அதை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம கண்டிப்பா சொல்லலாம். எஸ் டூ early in his chess career தான். பட் ஆனா நீங்க வந்து உங்க செகண்ட் மேட்ச் இன்ஃபேக்ட் டெபுலியே நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சினாரியோ ஒரு 2 ஸ்டார்க்கு போடுறாரு, ஒரு 2 கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காரு. ஸ்காட் போலன் பத்தி எனக்கு தெரிஞ்சு நம்ம பெரிய அளவில் கவர் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ஸ்காட் போலன் பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர்ரேட்டட் bowlers என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம நல்லா ஞாபகம் WTC ஃபைனல்லையும் இந்தியா அகைன்ஸ்ட் அவ்வளவு பயங்கரமா ஆடினாரு. சோ அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா he is one of the most extraordinary bowlers and அவரோட லைன் அண்ட் லென்த் தான். ஐ மீன் ஆஸ்திரேலியாவுடைய பேட்டர்ன் ரொம்ப சிம்பிள். என்னன்னு கேட்டீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து ஒரு 2 ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுவாரு. போலர் பாத்தீங்கன்னா அவருக்கு விக்கெட்டே உழலனாலும் அந்த லைன் அண்ட் லென்த் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா போலர்ட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா he is not an Australian kind of bowler to be very honest. இப்ப ஜெனரலா ஆஸ்திரேலியன் போலர்ஸ் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். மிச்சல் ஜான்சன் பார்த்திருக்கோம், ஏன் ஃபார் தட் மேட்டர் மிச்சல் ஸ்டார்க்கு பேட் கமெண்ட்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பவுன்ஸால வந்து பீட் பண்ணணும் பேட்டரை. அதாவது அஸ்வின் கூட பாத்தீங்கன்னா ஒரு இதுல சூப்பரா சொல்லியிருப்பாரு, அந்த எஸ்சிஜி டெஸ்ட் ரிவ்யூ குட்டி ஸ்டோரிஸ் பண்ணிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி வந்து நிறைய they wanted to hit us on our body. அதாவது எப்படின்னா மோர் தென் அடி வாங்க அந்த வில் பவர் வந்து ஒரு மாதிரி எங்களுக்கு இன்னும் பெட்டர் ஆச்சு, அவுட் ஆகக்கூடாது அப்படின்றது வந்து எங்க மென்டாலிட்டி ஆச்சு அப்படின்னு. ஆனா ஸ்காட் போலன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பவுன்ஸ்ல பாத்தீங்கன்னா பேட்டரை பீட் பண்ண நினைக்காம லைன் அண்ட் லென்த் ஒரு ஹேசல்வுட்டோட கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்டம்ப் போடுவாரு. விக்கெட் ஆஃப் த விக்கெட் என்ன பவுன்ஸ் எடுக்குதோ அந்த பவுன்ஸை வச்சு he will try to get those wickets. and அந்த விதத்துல பாத்தீங்கன்னா கமின்ஸ் போலண்ட் ஒரு எண்ட்ல வந்து பிரஷர் மெயின்டைன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டார்க்கு விக்கெட் விழுது. ஸ்டார்க் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் விக்கெட்ஸ் டேக்கன் எவர் வித் த பிங்க் பால் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் he has got the most wickets. சோ அப்படின்றப்போ நோ பிரெய்னர் ஸ்டார்க் 6 விக்கெட் ஆல். அதாவது 2 bowlers வந்து பிரஷர் மெயின்டைன் பண்றாங்க, இன்னொரு பக்கம் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஸ்காட் போலன் definitely got the prize for his maintaining his line and length. ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க, நல்லா சமப் பண்ணிட்டீங்க ஆஸ்திரேலியன் பவுலிங் பத்தி. நான் வந்துட்டு லைட்டா இந்தியன் பவுலர்ஸ் என்ன பண்ணும் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டச் அப் பண்ணிடுறேன். ஆப்வியஸா நாளைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் வந்துட்டு லைக் ஈஸியா இருக்கும், பேட்டுக்கு நல்லா பால் பேட்டுக்கு வரும். ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஒரு 1 ஹவருக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த மூவ்மெண்ட் இருக்கும் நிறைய. அந்த மூவ்மெண்ட்ல இருக்கும்போது ஒரு குவிக் விக்கெட்ஸ் ஒரு இயர்லி விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்தியா வந்துட்டு திரும்ப அந்த டிரைவர் சீட்டுக்கு வரலாம். இன்னொன்னு என்னை இவங்களை பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு 200 அடிப்பாங்க எப்படியும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த 180 to 200 மார்க்ல இவங்களும் அந்த ஒரு லீட் ஃபேக்டர் வந்துட்டு கம்மியா வச்சுக்கிட்டாங்கன்னா, ஒரு ட்ரையல் பை 20 இல்ல ஒரு 15 அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா தேர்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சுட்டு அவங்களுக்கு திரும்ப ஃபோர்த் இன்னிங்ஸ் அடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம் ஃபோர்த் இன்னிங்ஸ் அட்லைட்ல டர்ன் நிறைய இருக்கும். பிரசாத் ப்ரோ கூட போன வீடியோல வந்து ஆஷிக் ஸ்ரீனிவாசனோட பேசும்போது சொன்னாரு, கோலி வந்துட்டு இஷாந்த் சர்மா ஹெட் ஆஃப் அஸ்வின் ஆட வச்சிருவாரு, லாஸ்ட் இன்னிங்ஸ்ல கூட நம்ம ஃபோர்த் இன்னிங்ஸ்ல அஸ்வின் ஆட வச்சிருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால அந்த டர்ன் நிறைய கிடைக்கும்.
ஸ்டார்க் மாதிரியே வந்துட்டு பிங்க் பால்ல இந்தியாவுக்கு அதிகமா விக்கெட் எடுத்தது அஸ்வின் தான் நினைக்கிறேன். if I am not wrong. அஸ்வின் தான் வந்துட்டு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் பிங்க் பால். ஸோ கண்டிப்பா அவரு ரேவந்த் ப்ரோ சொன்ன மாதிரி கண்டிப்பா இனிஷியல் விக்கெட்ஸ் கிடைச்சது அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்தியா ஷுட் லுக் ஃபார் விக்கெட் ஸ்ட்ரெயிட் அவே. நாளைக்கு வந்துட்டு பும்ரா சிராஜ் ஸ்டார்ட் பண்ணும். ஒரு குவிக் விக்கெட்ஸ், ஒரு எப்படி 15 பால்ஸ்ல இந்தியா ரேட்டில் ஆனாங்களோ அந்த மாதிரி அவங்கள ஒரு 15 பால்ஸ்ல ரேட்டில் பண்ண வச்சு ஒரு அடுத்த ஒரு 10-20 ரன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா திரும்ப டிரைவர் சீட்டுக்கு வரலாம். ஸோ அதான் என்னோட தாட். ரேவந்த், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஸ்திரேலியா என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆஸ்திரேலியா என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ அதை எப்படி இந்தியா கவுண்டர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரிதான் ஒருத்தர் ரன்னுக்கு போவாங்க கண்டிப்பா. ஸோ ஆக்சுவல் லபுசானே வந்து ஒரு ரன் நின்றுவாரு. ஸோ நீங்க ஏர்லி லபுசானே விக்கெட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை எடுத்துட்டாங்கனாலே வந்து அதுக்கப்புறம் வந்து பேட்டிங் எனக்கு வந்து பெருசா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் மிச்சில் மார்ஷ் அந்த மாதிரி பேட்ஸ்மேன் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டீவ் ஸ்மித்தும் ஃபார்ம்ல இல்லை. ஸ்டீவ் ஸ்மித் அப்ப அஸ்வின் வந்து நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்கு அஸ்வினுக்கு. அப்படிங்கும்போது இனிஷியலா லைக் வந்து லபுசானே விக்கெட்டை எடுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அது பும்ரா தான் அதுக்கு எஃபெக்டிவான போல். பும்ரா வந்து நாளைக்கு அஸ்வின் இது லபுசானே தூக்கிட்டு அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன்லாம் வந்து கொஞ்சம் ஓகே பேட்ஸ்மேன் தான். ஸோ அவங்க வந்து அவுட் எடுத்துடணும். அதான் ப்ரோ, லபுசானே விக்கெட் நாளைக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருக்கும். ஏன்னா செகண்ட் டே வந்து செகண்ட் டே குரூஷியல் டேங்கும் போது அவரு கடைசியிலலாம் வந்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து லபுசானே விக்கெட் ரொம்ப குரூஷியலா இருக்கணும். அதை எடுத்துட்டாலே வந்து இந்தியா வந்து கொஞ்சம் அப்பாடா இவன் எடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு இதுல இருக்கலாம். ஸோ நான் மோரார்லெஸ் நான் வந்துட்டு ஆக்சுவலா லபுசானே மட்டும் இல்ல, நான் வந்துட்டு ஈவன் டிராவிஸ் ஹெட் கூட சொல்லுவேன் ஃபார் சம் மேட்டர்ஸ். லைக் அவர் கூட வந்துட்டு அந்த ஒரு ஃபயர் பவர் திடீர்னு கொடுப்பாரு. அவர் வந்துட்டு ஒரு திடீர்னு ஒரு 100 ஸ்ட்ரைக் ரேட், ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைக் இந்தியா அப்ரோச் என்னவா இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு நாளைக்கு ஒரு 10 இல்ல ஒரு 7 ஓவர்ஸ்க்கு அப்புறமே வந்துட்டு ஆஷ் எடுத்துட்டு வந்துடலாமா? என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ இனிஷியலா பார்க்கணும். இனிஷியலா கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30% ஆஃப் த பால்ஸ் தான் வந்து ஹிட்டிங் த ஸ்டம்ப்ஸ். டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க பும்ராவுடைய ஃபர்ஸ்ட் 6 ஓவர் எடுத்து பாருங்க. பர்த்ல எனக்கு தெரிஞ்ச அவர் போட்ட 36 பால்ல ஒரு 30 பால் ஸ்டம்ப் லைன்ல இருந்திருக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து இந்தியா டிடன்ட் அட்டாக் தி ஸ்டம்ப்ஸ் as much as anticipated. I think that was the reason why they couldn't get those wickets. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நேத்தன் மிக்ஸ்வினி பீட் ஆனதா இருக்கட்டும், லபுஷன் ஒரு 2 பீட் ஆனதா இருக்கட்டும், ஏன் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா கவாஜா பீட் ஆனதா கூட இருக்கட்டும், அவங்க வந்து ஸ்டம்ப் லைன்ல ஒரு 4th ஸ்டம்ப் லைன்ல இருந்த பால், 5th ஸ்டம்ப் லைன்ல இருந்த பால் கூட ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பேட்ல பெரிய அளவு அவங்களால கம்ஃபர்டபிளா ஆட முடியல. நிறைய பீட்டர் ஆயிட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணம் ஆஃப் த மூமெண்ட், ஆஃப் த சர்ஃபேஸ் கண்டிப்பா மூவ்மெண்ட் இருக்கு. பும்ரா மாதிரி போலருக்கு, சிராஜ் மாதிரி போலருக்குமே இன்னைக்கு சர்ஃபேஸ் மூவ்மெண்ட் எல்லாம் இருந்துச்சு சர்ஃபேஸ்ல இருந்து. பட் ஆனா இந்தியா போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நிறைய வெளியே போட ஆரம்பிச்சிட்டாங்க, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி லபுஷேனும் சரி, நேத்தன் மிக்ஸ்வினியும் சரி. நேத்தன் மிக்ஸ்வினி ஆனஸ்டா சொல்லணும், இனிஷியலா கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளா இல்ல கிரீஸ்ல. அவர் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் கம்ஃபர்டபுள் ஆனாரு. சோ அப்படின்றப்போ நீங்க அவருக்கு ஒரு 10 பால்ஸ் கன்சிஸ்டன்டா ஸ்டம்ப் போட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்களோட ரிவார்ட் எதிர்பார்க்கலாம் சார் பவுலர். அண்ட் லபுஷனுக்கு அதே நீங்க பண்ணிட்டு இருங்க. ஒரு ஸ்டம்ப் லைன்ல இஃப் யூ கேன் கீப் ஒரு 70% ஆஃப் தி பால்ஸ் இந்த ஸ்டம்ப் லைன், யூ கேன் எக்ஸ்பெக்ட் இனிஷியல் விக்கெட்ஸ் டுமாரோ. அண்ட் நீங்க சொன்ன அதே பாயிண்ட் நான் திரும்பி வரேன். நீங்க கேட்ட செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு, இந்தியன் பவுலர்ஸும் ஒரு 10 to 12 ஓவர்ஸ் சிராஜ் அண்ட் பும்ரா ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு மூவ்மெண்ட், நான் சொன்ன மாதிரி மூவ்மெண்ட் அசஸ் பண்ணுங்க. ஒரு விக்கெட் 2 விக்கெட் உழுதான் பாருங்க, அந்த ஸ்டம்ப் லைன்ல வைங்க, அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா வைங்க. அது இல்லையா ஆஷ்னா கிட்ட கொடுங்க. நீங்க மேபி அதர் எண்டு ஒன் சேஞ்சுக்கு மேபி நீங்க நிதிஷ் ரெட்டி கூட கொடுத்து பார்க்கலாம். சோ அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு சாலிடான பிளானா இருக்கும். அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஹெல்ப் இருக்கும் ஆஃப் த செவன். பட் நாளைக்கு எப்படி இருக்கும், டே 2 அன்னைக்கு நம்ம அதை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்ட சந்தேகம் தான். பட் ஆனா ஒரு டின்னர் தாண்டி, ஃபர்ஸ்ட் செஷன் தாண்டி அவங்க எப்படி பண்ண போறாங்க அப்படின்றது வந்து மேபி அஸ்வினுக்கு ஒரு ஹெல்ப் இருக்கும் அப்படின்றது என்னோட கன்சர்ன். பட் இனிஷியலா ஸ்டோன் செட் பண்ண போறது சிராஜ் அண்ட் பும்ரா. ஸ்டம்ப் லைன்ல வைங்க, பர்த்ல என்ன பண்ணாங்களோ அதையே பண்ணுங்க. கண்டிப்பா விக்கெட், யூ வில் கெட் த ரிவார்ட் ஃபார் எஃபர்ட்ஸ். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ஸ்டெம்ப் லைன் அவங்க அந்த ஒரு பவுன்சரும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்க ஆக்சுவலா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அந்த 13 சென்டிமீட்டர் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்க நம்மள எடுத்ததே நிறைய விக்கெட் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல தான், அந்த ஒரு ஸ்பஞ்சி பவுன்ஸ்ல தான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்றேன், ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டு ஒரு
2 ஸ்லிப் 3 ஸ்லிப் ஒரு மாதிரி வச்சுட்டு ஏத்தி கொஞ்சம் என்ன சொல்றது அந்த நிக்காயி அந்த கேட்ச் ஒரு கீப்பர் கேட்சோ ஒரு இதுவோ போனா நல்லா இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாம் சம பண்ணிட்டோம். நாளைக்கு குவிக் விக்கெட்ஸ் தான் எடுக்கணும். அது ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டு பும்ரா, சிராஜ், ஹர்ஷித் ராணா போடுறாங்களோ இல்ல வந்துட்டு லைக் விக்கெட் பர்ச்சேஸ் இல்லைன்ட்டு ஆஷ் கொண்டு வராங்களோ என்னன்னு தெரியல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நாங்க எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட தாட்ஸ், வியூவர்ஸ் ஒரே நீங்க நிமிஷம். பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோ. இல்ல ஹர்ஷித் ராணாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் ஒருத்தர் தான் ஹிட் த டெக் பவுலர். சோ அப்படின்றப்ப நீங்க அந்த பவுன்ஸ் ஃபேக்டர் டாமினேட் பண்ணணும்னா அது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய பவுலர் டு a certain extent முகமது சிராஜ். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்க வந்து ஹர்ஷித் ராணாட்ட நீங்க அந்த ரோலை கொடுத்துட்டு அந்த பவுன்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற ரோல் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க இன்னொரு பக்கம் வந்து சிராஜ் கண்ட்ரோல் பண்ண சொன்னீங்கன்னா, ஏன்னா பும்ரா வந்து அவர் ஸ்ட்ரென்த்துக்கு போடணும். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பும்ரா இந்தியாவில என்ன பண்றாரு, வேர்ல்டு வைட் அவரை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடுறாரு, லைனை கரெக்டா வைக்கிறாரு, பால் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த ரெஸ்ட். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னொரு விஷயமும் நான் பார்த்தேன் சோசியல் மீடியால, எக்ஸ்ட்ராஸ் நிறைய இருக்கு, பைஸ் நிறைய போகுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பைஸை நீங்க வந்து தடுக்கவே முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து மேபி ஒரு 1 or 2 balls தவிர நீங்க பாருங்க எல்லாமே வந்து he tried to move the ball towards the batter, into the batter. நிறைய பால் போட ட்ரை பண்ணி தான் அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்விங் ஆகி டவுன் த லெக் சைட் போச்சு. சம்டைம்ஸ் வந்து எஸ்பெஷலி பிங்க் பால்ல இப்போ ஆஸ்திரேலியன்ஸ் மாதிரி ஒரு சைடுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிங்க் பால் டெஸ்ட் ஆடுறாங்க, வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒன்று ஆடிடுறாங்க. பட் இந்தியா மாதிரி டீம் அப்படி கிடையாது. they rarely play at pink ball test. Obviously practice பண்ணுவாங்க, yes, but மேட்ச் சிச்சுவேஷன்ல அந்த ஸ்விங்கை நீங்க கண்ட்ரோல் பண்றப்ப இட் இஸ் நம்ம வந்து வெளியேந்து சொல்றது ரொம்ப ஈஸி. பட் எஸ், நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பும்ராவோட ரோல் அவருக்கு என்ன தெரியுமோ பக்காவா பண்ணணும். இன்னும் 2 ஹர்ஷித் ராணா தான் அந்த ஒரு பவுன்ஸ், நீங்க சொன்ன அந்த பவுன்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும். அவ்வளவுதான் ப்ரோ. ஸோ அதான் மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாம் கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட்டா அப்லோட் பண்றோம், பட் பாருங்க ரொம்ப வேல்யூபிளா பேசியிருக்கோம். ரேவந்தா இருக்கட்டும், ரோஹிதா இருக்கட்டும், ரொம்ப ஒரு சென்சிபிள் பாயிண்ட்ஸா பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும். மோரார்லெஸ் நாங்க வந்துட்டு வி ஆர் எக்ஸ்பெக்டிங் என்ன சொல்றது ஏர்லி விக்கெட்ஸ். இந்தியா வந்துட்டு ஸ்ட்ரைட்டாவே ஃப்ரம் த பால் 1 ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ வித் தட் நோட் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ இட்ஸ் மீ பிரபு, ரேவந்த், ரோஹித் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. Day 2 ரிவ்யூல கண்டிப்பா உங்களை வந்து பாக்குறோம். கண்டிப்பா இந்தியா டிரைவர் சீட்ல இருப்பாங்க அப்படின்னு நம்பி இந்த வீடியோ நாங்க முடிக்கிறோம். Have a good day guys. Bye.